எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் செப்டம்பர் 22 மற்றும் 23 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குவாட் மாநாட்டில் டேஷ் பெயரில் புதிய கடல்சார் ராணுவ பயிற்சி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் மைத்ரி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது குவாட் உச்சி மாநாடு வந்து அமெரிக்காவில் வில்மிங்டன் அப்படிங்கிற நகரத்தில் வந்து நடத்தப்பட்டது. ஸோ இந்த வருஷம் நடத்தப்பட்டது 4வது பதிப்பு. இந்த குவாட் உச்சி மாநாட்டில் பார்த்தீங்கன்னா வில்மிங்டன் பிரகடனமானது வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அந்த பிரகடனத்தில் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அதில் ஒன்று தான் இந்த மைத்ரி பயிற்சி. அதாவது இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து அவங்களுடைய கடல் பரப்பை பாதுகாக்கிறதுக்காகவும் அதே மாதிரி சட்டவிரோதமான நடவடிக்கைகள் வந்து நடக்குது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்காகவும் மைத்ரி அப்படிங்கிற பேரில் கூட்டு கடல்சார் ராணுவ பயிற்சியானது நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இப்போ குவாட் கூட்டமைப்புடைய உச்சி மாநாடு வந்து அமெரிக்காவின் டெலாவர் மாகாணத்தில் இருக்கக்கூடிய வில்மிங்டன் அப்படிங்கிற நகரத்தில் தான் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வருஷம் நடத்தப்பட்டது 4வது பதிப்பு. ஃபர்ஸ்ட் குவாட் உச்சி மாநாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2021 தான் ஃபர்ஸ்ட் மாநாடு நடத்தப்பட்டது. இந்த வருஷம் 4வது உச்சி மாநாடு நடத்தப்பட்டிருக்கு. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2025 குவாட் உச்சி மாநாட்டை நம்ம இந்தியா தான் வந்து நடத்த இருக்கு. ஸோ ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குவாட் உச்சி மாநாடு நடந்துச்சு இல்லையா, இதில் வந்து வில்மிங்டன் அப்படிங்கிற ஒரு வில்மிங்டன் பிரகடனத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வில்மிங்டன் பிரகடனத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த குவாட் கூட்டமைப்பில் என்னென்ன நாடுகள் இருக்குது அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்கா இருக்குது, நம்ம இந்தியா இருக்குது, அடுத்து ஜப்பான் இருக்குது, அடுத்து ஆஸ்திரேலியா இருக்குது. இந்த 4 நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு தான் குவாட் கூட்டமைப்பு. ஸோ இந்த குவாட் தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய மாநாடு தான் இப்போ ரீசெண்டாக வில்மிங்டனில் நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா வில்மிங்டன் பிரகடனம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து குவாட் கேன்சர் மூன்ஷாட் இயக்கமானது தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக அது என்ன அப்படின்னா இப்போ புற்றுநோயினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கருப்பை வாய் புற்றுநோயினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கிறாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த குவாட் கேன்சர் மூன்ஷாட் இயக்கமானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் கருப்பை வாய் புற்றுநோயால் பாதிக்கப்படுறவங்களுக்கு வந்து எதிர்த்து போராடுவதற்காக தான் இந்த இயக்கத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா மற்ற வகை கருப்பை வாய் புற்றுநோய் மட்டும் இல்லாமல் மற்ற வகை புற்றுநோய்களுக்காகவும் ஒரு தீர்வுகளை காண்பதற்காக அடித்தளத்தை இந்த இயக்கமானது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இதன்படி வந்து $75 லட்சம் மதிப்புள்ள பரிசோதனை கருவிகள், புற்றுநோய்க்கான பரிசோதனை கருவிகள், தடுப்பூசிகளை வந்து இந்தியா வழங்குவதாக உறுதியளிச்சிருக்கு இந்த மாநாட்டில் அந்த பிரகடனத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா எண்ம சுகாதாரம் தொடர்பாக உலக சுகாதார மையத்துடைய முன்னெடுப்புக்கு வந்து நம்ம இந்தியா $1 கோடி மதிப்பிலான தொழில்நுட்ப உதவியை வழங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கடல்சார் பயிற்சி. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா மைத்ரி பயிற்சி. ஸோ இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் வந்து இருக்கக்கூடிய நாடுகள் அவங்களுடைய கடல் பரப்பை பாதுகாக்கிறது, சட்டவிரோத நடவடிக்கைகளை வந்து தடுக்கிறதுக்காக மைத்ரி அப்படிங்கிற பேரில் பயிற்சியானது மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடிஷன் இந்த மைத்ரி பயிற்சி அடுத்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த முதல் பயிற்சியை நம்ம இந்தியா நடத்தும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாட் கடல்சார் சட்ட உரையாடல். ஸோ அந்த கடல்சார் பரப்பில் வந்து சட்ட ஒழுங்கை வந்து நிலைநிறுத்தும் வகையில் குவாட் கடல்சார் சட்ட உரையாடலானது தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கடலோர காவல் படைகள் இணைந்து இப்போ குவாட் நாடுகள் சொன்ன இல்லையா, இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, அடுத்து ஜப்பான், இந்த குவாட் நாடுகளுடைய கடல்சார் படைகள், கடலோர காவல் படைகள்லாம் ஒன்னா சேர்ந்து 2025 கப்பல் பாதுகாப்பு இயக்கத்தை வந்து தொடங்குவாங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எதிர்கால கூட்டாண்மைக்கான குவாட் துறைமுகங்கள் கூட்டுறவு. ஸோ இப்போ துறைமுகங்கள் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய துறைமுகங்களுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் எதிர்கால கூட்டாண்மைக்கான குவாட் துறைமுகங்கள் கூட்டுறவானது தொடங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து குவாட் இந்திய பசிபிக் தளவாடம். இப்போ பேரிடர் காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த குவாட் நாடுகள் 4 நாடுகள் இருக்குல்ல, அவங்களுடைய தளவாட பலத்தை வந்து இன்னும் மேம்படுத்துறது இது போன்றவற்றிற்காக குவாட் இந்திய பசிபிக் தளவாட திட்டமானது தொடங்கப்படும் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2023 வந்து குவாட் உச்சி மாநாடு நடந்துச்சு இல்லையா, அந்த உச்சி மாநாட்டில் பார்த்தீங்கன்னா குவாட் உள்கட்டமைப்பு புத்தாய்வு திட்டமானது அறிவிக்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த புத்தாய்வு திட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ 2200க்கும் மேற்பட்ட நிபுணர்களுக்கு விரிவு செய்யப்படுவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இந்த மாநாட்டில்.
அடுத்து இந்திய பசிபிக் பகுதி மாணவர்களுக்கு வந்து $5 லட்சம் கல்வி உதவித்தொகையை வந்து இந்தியா வந்து அறிவிச்சிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு $5 லட்சம் கல்வி உதவித்தொகையை இந்தியா அறிவிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா குவாட் உச்சி மாநாடு நம்ம இந்தியா நடத்த இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாட் உச்சி மாநாடு எப்போ நடத்தப்பட்டதுன்னா 2021. இரண்டாவது கேள்வி, நாட்டின் பாதுகாப்பு துறைக்கான முதல் செமிகண்டக்டர் ஆலை எங்கு அமைக்கப்படுகிறது? ஆன்சர் கொல்கத்தா. மேற்கு வங்க மாநிலத்தின் கொல்கத்தால தான் இப்போ பாதுகாப்பு துறைக்கான முதல் செமிகண்டக்டர் ஆலையானது நிறுவப்பட இருக்கு. நீங்க அமெரிக்க ராணுவத்துடைய ஆதரவோடு தான் சக்தி அப்படிங்கிற பேர்ல வந்து இந்த செமிகண்டக்டர் ஆலையானது நம்ம இந்தியாவில் நிறுவப்பட இருக்கு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்க ராணுவப்படை, அதோட துணைப்படை, அப்புறம் இந்திய ராணுவத்துக்காக, இந்திய பாதுகாப்பு படையோட பயன்பாட்டுக்காக தான் இந்த செமிகண்டக்டர் ஆலையானது கொல்கத்தாவில் நிறுவப்பட இருக்கு. ஸோ அந்த செமிகண்டக்டர் ஆலை எந்த பேர்ல அப்படின்னா சக்தி அப்படிங்கிற பேர்ல. ஸோ பாரத் செமிகண்டக்டர், தேர்ட் ஐ, அமெரிக்காவுடைய ஸ்பேஸ் ஃபோர்ஸ் ஆகிய நிறுவனங்களோட உதவியின் மூலமாக தான் இந்த ஆலையானது நிறுவப்பட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து ஒரு கூட்டு முயற்சியில முதல் ஆராய்ச்சியை வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து நடத்த போறாங்க. நெக்ஸ்ட் மூன்றாவது கேள்வி, சென்னையில் ஓட்டுநர் இல்லாத முதல் மெட்ரோ ரயிலின் உற்பத்தியை எந்த நிறுவனம் நிறைவு செய்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அல்ஸ்டோம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா. அல்ஸ்டோம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா நிறுவனம் தான் இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா ஓட்டுநர் இல்லாத முதல் மெட்ரோ ரயிலை வந்து உருவாக்கியிருக்கு. அதுக்கான பணியை வந்து நிறைவு செஞ்சிருக்கு. அதாவது என்னன்னா, சென்னையில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் நிறுவனத்துடைய 2ஆம் கட்ட வழித்தடத்தில் வந்து ஓட்டுநர் இல்லாத ரயில்களை இயக்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க, மெட்ரோ ரயில்களை இயக்குறதுக்கு. ஸோ அதுக்காக அந்த ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலை உருவாக்குறதுக்காக இந்த ஆந்திராவில் இருக்கக்கூடிய அல்ஸ்டோம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா நிறுவனத்தோட ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஒப்பந்தப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெட்டிகள், ஒரு ரயிலுக்கு 3 பெட்டிகள்னு சொல்லிட்டு மொத்தமாக 36 மெட்ரோ ரயில்கள், அதாவது 108 பெட்டிகளை வந்து உற்பத்தி செய்யறதுக்காக இந்த அல்ஸ்டோம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா நிறுவனத்தோட 1215.92 கோடி மதிப்பில் பார்த்தீங்கன்னா ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி ஆந்திராவில் ஸ்ரீ சிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ ரயில்கள், ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில்களுக்கான ரயில் பெட்டிகளானது உருவாக்கப்பட்டு வந்தது. இப்போ முதல் ரயில் பெட்டி, அதாவது முதல் மெட்ரோ ரயில், ஓட்டுநர் இல்லாத முதல் மெட்ரோ ரயில் பெட்டிகள் தயாரிப்பு பணியானது நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சோதனை செஞ்சு, அந்த மெட்ரோ ரயிலை வந்து சோதனை செஞ்சு அதுக்கப்புறமா அதை வந்து இயக்குவாங்க. ஸோ எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பூந்தமல்லி டு போரூர் இடையே அந்த வழித்தடத்தில் வந்து இந்த ஓட்டுநர் இல்லாத முதல் மெட்ரோ ரயில் வந்து இயக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. நான்காவது கேள்வி, எந்த நாட்டிடமிருந்து MQ-9B ஆளில்லா விமானங்களை இந்தியா வாங்க உள்ளது? ஆன்சர் அமெரிக்கா. நம்ம ஏற்கனவே அடிக்கடி பார்த்துருப்போம். ஸோ கண்காணிப்பு செய்கிறது, இந்த மாதிரியான பணிகளுக்காக இந்த MQ-9B ட்ரோன்களை வாங்குறதுக்கு இந்தியா வந்து திட்டமிட்டிருக்கு. எந்த நாட்டுக்கிட்டேருந்துன்னா அமெரிக்கா கிட்டேருந்து. எத்தனை ட்ரோன்கள் அப்படின்னா 31 MQ-9B ட்ரோன்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கான பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டு வந்தது. இப்போ அமெரிக்காட்டேருந்து இந்த 31 MQ-9B ட்ரோன்களை வாங்குறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது. ஸோ அந்த பேச்சுவார்த்தை இப்போ இறுதிக்கட்டத்தை எட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு, உளவு நடவடிக்கை பணிகளில் வந்து ஈடுபடுத்தப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியாவில் C-130J சூப்பர் ஹெர்குலஸ் விமானங்களை வந்து தயாரிக்கிறதுக்காக டாடா நிறுவனத்தோட அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்டின் நிறுவனம் வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு. ஸோ அதன்படி இந்த லாக்ஹீட் மார்டின் நிறுவனத்துடைய C-130J சூப்பர் ஹெலிகாப்டர்கள் வந்து நம்ம இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட இருக்கு, சூப்பர் ஹெர்குலஸ் விமானங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வந்து இண்டஸ் எக்ஸ் திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. எப்போனா 2023ஆம் ஆண்டு ஜூன் 21ஆம் தேதி. ஸோ இது எதுக்காகனா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இருதரப்பு பாதுகாப்பு தொழில்துறையில் வந்து ஒத்துழைப்பை மேம்படுத்துறதுக்காக தான் இண்டஸ் எக்ஸ் அப்படிங்கிற திட்டமானது தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் 5வது கேள்வி, 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் ஓபன் பிரிவில் இந்திய அணி டேஷ் பதக்கம் வென்றுள்ளது? ஆன்சர் தங்கப்பதக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியானது தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் புடாபெஸ்ட்ல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிரிவில் இந்திய ஆடவர் அணி வந்து தங்கப்பதக்கத்தை வின் பண்ணியிருக்காங்க. இந்த செஸ் ஒலிம்பியாட்ல இப்போதான் முதன்முறையாக இந்திய அணி வந்து தங்கப்பதக்கத்தை வின் பண்ணியிருக்கு. ஸோ ஓப்பன் பிரிவு மட்டும் இல்லாமல் மகளிர் பிரிவுலையுமே நம்ம இந்திய அணி தான் வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்கு.
ஸோ கவனிங்க, ஹங்கேரி நாட்டின் தலைநகரான புடாபெஸ்ட்ல 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியானது நடைபெற்றது. அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிரிவில் இந்தியா சார்பில் வந்து குகேஷ், விதித், சந்தோஷ், அடுத்து பிரக்யானந்தா, ஹரிகிருஷ்ணா, அர்ஜுன் இவங்கெல்லாம் வந்து பங்கேற்றிருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் பங்கேற்ற இந்திய அணி பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இறுதி ஆட்டத்தில் வந்து ஸ்லோவேனியா அணியை வீழ்த்தி இப்போ சாம்பியனாக இருக்கு. அதே மாதிரி இந்திய மகளிர் அணி பார்த்தீங்கன்னா இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் வந்து அஜர்பைஜானை வந்து இறுதி ஆட்டத்தில் தோற்கடிச்சு தங்கப்பதக்கத்தை வின் பண்ணியிருக்கு. ஸோ இந்திய மகளிர் அணியில் எந்தெந்த வீராங்கனைகள் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னா டி ஹரிகா, திவ்யா தேஷ்முக், அடுத்து வந்திகா அகர்வால், ஆர் வைஷாலி, தானியா சச்தேவ் ஆகியோர் வந்து இடம்பெற்றிருந்தாங்க. ஸோ முதன்முறையாக இப்போதான் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா வந்து 2 பிரிவிலுமே வந்து தங்கப்பதக்கத்தை வின் பண்ணியிருக்கு. ஸோ தங்கப்பதக்கம் வின் பண்ணுறதுங்கிறது இதுதான் முதன்முறை. ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்ன பதக்கங்கள் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆடவர் அணி பார்த்தீங்கன்னா 2014, 2022 வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்கு. மகளிர் அணி வந்து 2022 ஒரு வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்கு. ஸோ 2022 எங்கே செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடத்தப்பட்டது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் மாமல்லபுரத்தில் தான் வந்து நடத்தப்பட்டது. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று செஸ் ஒலிம்பியாட் போட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து நடத்தப்படுது. ஒலிம்பிக் வந்து 4 வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுது. செஸ் ஒலிம்பியாட் 2 வருடங்களுக்கு ஒரு முறை. அடுத்த 6வது கேள்வி, இலங்கை நாட்டின் புதிய அதிபராக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, அதுரகுமார திசாநாயக்க. ஸோ அதுரகுமார திசாநாயக்க என்பவர் தான் இப்போ இலங்கையுடைய புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, பொறுப்பேற்றிருக்காரு. இப்போ ரீசெண்டாக இலங்கையில் பார்த்தீங்கன்னா அதிபர் தேர்தலானது நடைபெற்றது. ஸோ அந்த அதிபர் தேர்தலில் பார்த்தீங்கன்னா தேசிய மக்கள் சக்தி முன்னணியை சேர்ந்த அதுரகுமார திசாநாயக்கா வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலில் வந்து 55.89% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ அதன்படி இப்போ இலங்கையுடைய 9வது அதிபராக இவர் வந்து பொறுப்பேற்கிறாங்க. ஸோ இந்த அதுரகுமார திசாநாயக்கா என்பவர் வந்து எந்த கட்சியோட தலைவர்னா ஜனதா விமுக்தி பெரமுனா அப்படிங்கிற கட்சியோட தலைவர் தான் இந்த அதுரகுமார திசாநாயக்கா. ஸோ இந்த ஜனதா விமுக்தி பெரமுனா அப்படிங்கிறது வந்து மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நபர் வந்து இலங்கையில் அதிபராகிறது இதுதான் முதன்முறை. ஸோ இந்த அதுரகுமார திசாநாயக்கா என்பவர் தான் இலங்கையில் அதிபராக பொறுப்பேற்ற முதல் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். அடுத்த 1987 பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே வந்து அமைதி ஒப்பந்தமானது கையொப்பமானது. ஸோ அதாவது இலங்கையில் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினராக தமிழர்கள் இருக்காங்க. ஸோ தமிழர்களுக்கு தமிழர்களுடைய தன்னாட்சி கோரிக்கைக்கு வந்து தீர்வு காண்றதுக்காக இந்த ஒப்பந்தம் மூலமாக நம்ம இந்தியா வந்து நேரடியாக தலையிட்டது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த ஜனதா விமுக்தி பெரமுனா அப்படிங்கிற கட்சியானது எதிர்த்துட்டு வந்தது. அடுத்த 7வது கேள்வி, சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பில் எத்தனை ஏக்கர் பரப்பில் பசுமை பூங்கா அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் 118 ஏக்கர். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை கிண்டி ரேஸ் கிளப்ல வந்து 118 ஏக்கர் பரப்பளவில் வந்து பசுமை பூங்காவானது அமைக்கப்பட இருக்கு. கவனிங்க, சென்னை கிண்டி ரேஸ் கிளப்ல பார்த்தீங்கன்னா 160 ஏக்கர் நிலமானது இருக்குது. இது வந்து ஒரு 99 ஆண்டுகளுக்கு வந்து குத்தகை கொடுத்துருப்பாங்க. இப்போ பசுமை பூங்கா அமைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த குத்தகை வந்து ரத்து செஞ்சுருக்காங்க. ஸோ அதன்படி 118 ஏக்கர் பரப்பளவில் இந்த சென்னை கிண்டி ரேஸ் கிளப்ல 160 ஏக்கர் நிலத்தில் 118 ஏக்கர் பரப்பளவில் பசுமை பூங்காவானது பிரம்மாண்டமாக அமைக்கப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. 8வது கேள்வி, இந்தியாவின் இளம் முதல்வராக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் அதிஷி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லியுடைய முதலமைச்சராக அதிஷி பொறுப்பேற்றிருக்காங்க. இவங்க தான் இந்தியாவுடைய இளம் முதலமைச்சர். ஸோ இவங்களோட வயது 43. ஸோ டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி தலைமையிலான ஆட்சி தான் நடைபெற்று வருது. அப்போது டெல்லியோட முதலமைச்சராக அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தாங்க. அவங்களுடைய பதவியை இப்போ ராஜினாமா செஞ்சுட்டாங்க. ஸோ அதை அடுத்து டெல்லியுடைய புதிய முதலமைச்சராக அதிஷி 43 வயதான அதிஷி வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. இந்த அதிஷி வந்து சமூக ஆர்வலரும் கூட. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா லாஸ்டாக டெல்லியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து கால்காஜி தொகுதியில் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ அவங்க வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க. ஸோ இந்த அதிஷி என்பவங்க வந்து தில்லியுடைய 3வது பெண் முதலமைச்சர், இந்திய அளவில் 17வது பெண் முதலமைச்சர். வெறும் நாட்டின் மிக இளம் வயது முதலமைச்சரும் இந்த அதிஷி என்பவங்க தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அதிஷிக்கு வந்து இப்போ டெல்லியுடைய லெப்டினன்ட் கவர்னர், துணைநிலை ஆளுநரான VK சக்சேனா வந்து அவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வச்சிருக்காங்க. அடுத்து 9வது கேள்வி, பிரதமரின் இலவச எரிவாயு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2016ஆம் ஆண்டு.
ஸோ பிஎம் உஜ்வாலா ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம், பிரதமரின் இலவச எரிவாயு திட்டம். அதாவது பார்த்தீங்கன்னா ஏழை பெண்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்களே பெண்கள், அவங்களுக்கு எரிவாயு இணைப்பு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதாவது விறகு அடுப்பு பதிலாக எரிவாயு அடுப்புகள் இணைப்புகளை வழங்குறதுக்காக தான், அதாவது கேஸ் அடுப்பு மற்றும் சிலிண்டர்களை வழங்குறதுக்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஏழை பெண்களுக்கு வந்து இலவசமாக கேஸ் அடுப்பு வழங்குறாங்க, ப்ளஸ் ஃபஸ்ட்டு சிலிண்டர் வந்து ஃப்ரீயாக வழங்குறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மானியத்தில் வழங்கிட்டு வராங்க. ஸோ இப்போது எதுக்காக இந்த ஸ்கீம் பற்றி பார்க்குறோன்னா, இப்போது பாரத் சக்தி பாண்டி இலக்கிய திருவிழா 2024 புதுச்சேரியில் நடைபெற்றிருக்கு. இதை தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க. ஸோ அதில் பங்கேற்று அவங்க பேசிய போது ஒரு சில திட்டங்கள் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அதனால தான் பார்க்குறோம். ஸோ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா 80 கோடி பேர் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. அதுக்காக மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்திட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிரதமரின் இலவச எரிவாயு திட்டம். ஸோ இந்த திட்டம் வந்து 2016 மே மாதம் 1 தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ ஏழை பெண்களுக்கு எரிவாயு இணைப்புகளை வந்து இலவசமாக வழங்கும் வகையில் தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது, இந்த பிஎம் உஜ்வாலா ஸ்கீம். ஸோ இது வரைக்கும் இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 10 கோடி இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இலவச கழிப்பறை திட்டம், அதாவது தூய்மை இந்தியா திட்டம். ஸோ இந்த தூய்மை இந்தியா திட்டம் ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2014 அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று தான் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இது எதுக்காக இந்த ஸ்வச் பாரத் மிஷன் தொடங்கப்பட்டதுன்னா கழிப்பறை வசதிகள், திடக்கழிவு மேலாண்மை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் 21 கோடி பேருக்கு வந்து இலவச கழிப்பறை திட்டமானது பலனடைஞ்சிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 4 கோடி பேர் வந்து பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பயன்பெற்றிருக்காங்க. ஸோ பிரதமர் வீடு கட்டும் திட்டம் அப்படின்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. இதில் கிராமின்னு இருக்கு, அர்பன் இருக்கு. அர்பன்னா நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம், கிராமின் அப்படின்னா கிராமப்புற வீட்டு வசதி திட்டம். இதில் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2015 தொடங்கப்பட்டது, ஜூன் மாதம். அதே மாதிரி கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் அப்படிங்கிறது 2016 தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் 4 கோடி பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அடுத்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 500 முன்னணி நிறுவனங்களில் வந்து இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்கு மத்திய அரசு வந்து ஒரு சிறப்பு திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 10வது கேள்வி, சென்னை உயர்நீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் KR ஸ்ரீராம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துடைய 53வது தலைமை நீதிபதியாக KR ஸ்ரீராம் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து ஒரு 8 உயர்நீதிமன்றங்கள் தலைமை நீதிபதிகளை வந்து நியமிச்சிருக்கேன். ஸோ அதில் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக 53வது தலைமை நீதிபதியாக மும்பை உயர்நீதிமன்றத்துடைய மூத்த நீதிபதியான KR ஸ்ரீராம் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து டெல்லி உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக மன்மோகன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஹிமாச்சல பிரதேச மாநிலத்துடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக ராஜீவ் சக்தர் என்பவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சுரேஷ்குமார் சைத் நியமிக்கப்பட்டிருக்காங்க. மேகாலயாவுடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இந்திர பிரசன்னா முகர்ஜி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து கேரளா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நிதின் மதுகர் ஜாம்தார் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக தாஷி ரப்ஸ்தான் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக MS ராமச்சந்திர ராவ் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ரீசனாக ஒரு 8 உயர்நீதிமன்றங்களோட தலைமை நீதிபதிகளை மத்திய அரசு நியமிச்சிருக்கு. அடுத்து ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம். 2022 தரவுகளின்படி பார்த்தீங்கன்னா பட்டியலின சமூகத்தினருக்கு எதிராக வன்கொடுமை குற்றங்கள் வந்து எவ்வளோ பதிவாயிருக்கு? அதிகமாக பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம், ராஜஸ்தான், அடுத்து மத்திய பிரதேச மாநிலத்தில் தான் பட்டியலின சமூகத்திற்கு எதிரான வன்கொடுமை குற்றங்கள் வந்து அதிகமாக பதிவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வழக்குகள் பார்த்தீங்கன்னா 97.7% வழக்குகள் வந்து நம்ம நாட்டுடைய 13 மாநிலங்களில் மட்டுமே பதிவாயிருக்கு 2022 அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதில் அதிகமாக உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேச மாநிலம். நெக்ஸ்ட்டு சிரஞ்சீவி, இவர் பார்த்தீங்கன்னா தெலுங்கு நடிகர், மெகா ஸ்டார்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. ஸோ இவருக்கு வந்து கின்னஸ் உலக சாதனை சான்றிதழானது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சிரஞ்சீவி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் திரைத்துறையில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 45 ஆண்டுகளில் வந்து 156 படங்களில் 537 பாடல்களில் 24,000க்கும் மேற்பட்ட நடன அசைவுகளை வந்து அவர் நிகழ்த்தியிருக்காரு. ஸோ அதுக்காக தான் இவரை கௌரவிக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ உலக சாதனை சான்றிதழானது வழங்கப்பட்டிருக்கு, கின்னஸ் உலக சாதனை சான்றிதழ். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி அவர்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து மே மாதம் பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. 2006 வந்து பத்ம பூஷன் விருதும் வழங்கப்பட்டிருக்கு.
நெக்ஸ்ட், இந்திய தேசிய துப்பாக்கி சுடும் சம்மேளனத்துடைய புதிய தலைவராக காளிகேஷ் நாராயண் சிங் தியோ வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இவர் 2025ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த தலைமை பொறுப்புல இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ தியேட்டர்லாம் நம்ம வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி புகையிலை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் போடுவாங்க இல்லையா? அதே மாதிரி ஓடிடி தளங்கள், இப்போ நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைமு, அப்புறம் டிஸ்னி பிளஸ், ஹாட்ஸ்டார், இந்த மாதிரி ஓடிடி தளங்கள் இருக்கு இல்லையா? அந்த ஓடிடி தளங்கள்லையுமே செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறமா ரிலீஸ் ஆகக்கூடிய அனைத்து படங்களுக்குமே வந்து அந்த புகையிலை தொடர்பான ஒரு எச்சரிக்கை விளம்பரம் வந்து 30 வினாடிகளுக்காவது ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இப்போ செப்டம்பர் 1லேருந்து அமலுக்கு வருவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. செப்டம்பர் 1க்கு அப்புறமா வெளிவந்த படங்கள் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. அடுத்து, சர்வதேச கடற்கரை தூய்மை தினமானது செப்டம்பர் 21ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. நெக்ஸ்ட், இப்போ பிரதமர் மோடி அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு சென்றிருக்காங்க இல்லையா, குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறதுக்காக. ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து 297 தொன்மையான கலை பொருட்களை வந்து இந்தியா கிட்ட திரும்ப ஒப்படைச்சிருக்கு. அடுத்து, ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய பாரம்பரிய சால்வை தான் பாஸ்மினா சால்வை அப்படிங்கிறது, இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி வர செப்டம்பர் 27ஆம் தேதி மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து ஹோல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பிகினர்ஸ்க்காக. ஸோ அந்த பேட்ச் பற்றிய டீட்டெயிலாம் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கான டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காண்டாக்ட் பண்ண நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு மந்த்துக்கும் ப்ரொவைட் பண்ணுறோம், அதை பற்றிய டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 1 year சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எல்லா டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுட் இருக்கவங்க கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குவாட் மாநாட்டில் டேஷ் பெயரில் புதிய கடல்சார் ராணுவ பயிற்சி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் மைத்ரி. இரண்டாவது கேள்வி, நாட்டின் பாதுகாப்பு துறைக்கான முதல் செமிகண்டக்டர் ஆலை எங்கு அமைக்கப்படுகிறது? ஆன்சர் கொல்கத்தா. மூன்றாவது கேள்வி, சென்னையில் ஓட்டுநர் இல்லாத முதல் மெட்ரோ ரயிலின் உற்பத்தியை எந்த நிறுவனம் நிறைவு செய்துள்ளது? ஆன்சர் அல்ஸ்டோம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா. நான்காவது கேள்வி, எந்த நாட்டிடமிருந்து MQ-9B ஆளில்லா விமானங்களை இந்தியா வாங்க உள்ளது? ஆன்சர் அமெரிக்கா. ஐந்தாவது கேள்வி, 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் ஓபன் பிரிவில் இந்திய அணி டேஷ் பதக்கம் வென்றுள்ளது? ஆன்சர் தங்க பதக்கம். ஆறாவது கேள்வி, இலங்கை நாட்டின் புதிய அதிபராக பொறுப்பேற்பவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, அதுரகுமார திசாநாயக்க. ஏழாவது கேள்வி, சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பில் எத்தனை ஏக்கர் பரப்பில் பசுமை பூங்கா அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 118 ஏக்கர். எட்டாவது கேள்வி, இந்தியாவின் இளம் முதல்வராக பொறுப்பேற்பவர் யார்? ஆன்சர் அதிஷி. ஒன்பதாவது கேள்வி, பிரதமரின் இலவச எரிவாயு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2016ஆம் ஆண்டு. பத்தாவது கேள்வி, சென்னை உயர்நீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, KR ஸ்ரீராம். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.